ஏஸோட தொடக்கம் வேறு யாரும் கிடையாது. அவர் தான் ஏஸோட தொடக்கம். அவர் தான் ஏஸ். அதுக்கு அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டார். ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு ஆளை விட்டுட்டு இவன் நல்லா பண்ணுவான்னு அன்றைக்கி ஒருத்தர் நம்புறாருல. பிளான் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கணும்னு நினச்சி வைக்கல. அது ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியாது. நான் வரைஞ்சதே அதை வச்சு தான் வரைஞ்சேன். அப்படியா சார்? பாத்தீங்களா, ஒரு பிளாட் ட்விஸ்டிங் ரிவீலா இருக்கு. சரியான காம்பினேஷன் அது. இல்லை, நானே பல முறை சிரிச்சு யோகி பாபு அவர் அல்டிமேட். அவர் சொல்லி முடிச்சு அவர் மூஞ்சி வச்சுப்பாங்க. அங்கே சைனீஸ் ஆக்டர்ஸ், சைனீஸு அப்புறம் மலேசியன்ஸா மலாய் பீப்புள் இருப்பாங்க. அவங்கள சில பேரை நம்ம ஒரு ஆக்டர் மூஞ்சி மாதிரி கண்டுபிடிச்சி சொல்லுவார். சார் அவங்க பாருங்கள் சார் அப்படின்னு யாரோ ஒரு ஆக்டர் பேர் சொல்லுவார். இப்போ சொல்லக்கூடாது, நல்லா இருக்காது. ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். என்ன வெரி வெரி வார்ம் வெல்கம். நான் உங்க விஜே கல்யாணி. பொதுவாக ஒரு சினிமா பேட்டிக்குள்ள போகும்போது அந்த இன்டர்வியூ வந்து ஏஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் எந்த ஒரு ஆங்கரா இருந்தாலும் போவாங்க. பட் இன்னைக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹேவ் த ஏசிங் டீம் ஆஃப் காலிவுட். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா ஆல்ரெடி இந்த டீமோட நான் ப்ரெஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அகேன் ஒரு கான்வர்சேஷன் ஏஸ் திரைப்படத்திற்காக உட்காந்துருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ வணக்கம் எல்லாருக்குமே. ஹாய். வணக்கம். யூ வேஸ்ட் தி இன்ட்ரோடக்ஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெரி குட். சூப்பர். ஐ திங்க் இந்த கான்வர்சேஷனை ஐ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த நரேஷன் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. பட் ஏசனுடைய தொடக்கம் எங்கே இருந்தது சார்? யூ கேன் ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். ஏஸோட தொடக்கம் வந்து நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். அப்போது அது முடித்த உடனே நாங்கள் வந்துட்டு இதோட நரேஷன்ஸ் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டேன். அப்போது எப்படி சொல்கிறது, இது ஒரு கதை சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கதை, அப்படின்னு நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் வந்துட்டு இங்கே அரைவாச்சு. ஏஸோட தொடக்கம் வேறு யாரும் கிடையாது. அவர் தான் ஏஸோட தொடக்கம். அவர் தான் ஏஸ். அதுக்கு அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டார். ஸோ இவர்கிட்டருந்து தான் அங்கே தொடங்குது அந்த விஷயம். ஸோ இவர் வந்து ஓகேன்னு சொன்னால் தான் ஏஸோட தொடக்கம். வேறு ஒன்றும் இல்லை இந்த இதில் சார். பட் ஆனால் ஐ திங்க் ஒரு 7 years கழிச்சு ஒரு டீம் வந்து ரீயூனைட் ஆகுறது வந்து எங்களால் பார்க்க முடியுது. நீங்களாக இருக்கட்டும், ஆறுமுக சாராக இருக்கட்டும், இல்லை ஜஸ்டினாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு வந்து ஹவ் இஸ் த மைண்ட் செட் லைக் சேது சார்? இல்லை, நாங்கள் ஏன்னா இது 7 yearsன்னு அது எங்களுக்கு சொல்லும் இப்போ தான் தெரியுது. பட் ஆனால் தொடர்ந்து முதல்ல இந்த கதையை பேச ஆரம்பிச்சு, இந்த கதையை வேறு ஃபார்மில் பேசி, அப்புறம் வேறு இன்னும் 4-5 கதைகள் பேசி, இப்போ வெளியிருந்த ஆளுங்கிட்டலாம் கதையை வாங்கி பேசி, அது போச்சு ஒரு 7-8 கதைக்கு மேலே பேசியிருப்போம். நாங்கள் பேசி கடைசியில் ஓகே இதே ஃபைனலைஸ் பண்ணலான்னு. ஸோ அதனால் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே போயிட்டு இருந்தோம் முதல்ல. அப்புறம் நடுவில் எனக்காக நம்ம ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி நான் லாபம் படத்தை வந்து எனக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அதில் ஒரு 1.5 வருஷம் போயிருக்குமா சார்? அதில் ஒரு கோவிட் வேறு இருந்தது. அதை ஒரு 1.5 வருஷம் அதில் போயிருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு தொடர்பு இருந்தது. மேபி மற்றவங்களுக்குலாம் இது புதுசாக இருக்கும். மற்ற எங்களுக்கு வந்து அது இப்போ எனக்கு இவருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அது இருக்குமே ஒரு 15 வருஷம் மேலே இருக்கும் அது. ஸோ அதனால் அப்படி ஒன்றும் தெரியல, எங்களுக்கு தெரியல. அப்படியே இந்த சைடு வந்து ஒரு டீம் ஆஃப் ஒயிட் மாதிரி உட்காந்துருக்காங்க சார். ஒயிட் பில்லர்ஸ் மாதிரி 3 பேருமே வந்து அழகாக. நீங்கள் ஏன் சார் போடல? பேடிஸ் இந்த கலர் காம்பினேஷன். பட் ஆனால் அதில் கூட ஒரு யுனைட்டி இருக்கு பாருங்க சார். இந்த சைடு எல்லாரும் ஒயிட் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எஸ். ஸோ ஐ திங்க் ஐ ஸ்டார்ட் வித் ரொமான்டிக் வில்லன் சார். நீங்க சொன்னீங்க அதை சொல்லக்கூடாது, ஆனால் அவர் வந்து பர்சனலாக சொன்னார் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க அப்படியே சொல்லுமா. சேது சார், would you like to share something about அவர் மேலே நம்பிக்கையில் பேசுறாரு. நல்ல விஷயம் தானே. அவர் நம்பர் தானே முக்கியம் இல்லை சார்? வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஐ மஸ்ட் ஆஸ்க் அபவுட் யுவர் ஹேர் கேர். அப்படின்னா நான் என்ன பற்றி சொல்லுவேன் அப்படின்னா சார் அதனால தான் சார் 2 பேரையும் இப்போ கேட்குறேன். சொல்லுங்க, what do you do to maintain your hair? எந்த ஹேரை பற்றி பேசுறீங்க? இல்லை அந்த தாடி பற்றி இல்லைம்மா. நீ ஏமா இல்லைங்க, தாடி பற்றி அவர்கிட்டையும் தலைமுடி பற்றி உங்ககிட்டையும் கேள்வி உங்களை கேட்டால் உங்கள் தலைமுடி பற்றின அர்த்தம். அதான் சரி, எனக்கே ஒரு மாதிரி ஷையாக ப்ளீஸ் சொல்லுங்க. இல்லை, ஐ ஈட் ஹெல்த்தி, ஐ ஒர்க் அவுட், ஐ டோன்ட் ஸ்மோக் அண்ட் ட்ரிங்க். ஸோ அதனால் ஐ ஹேவ் குட் ஹேர். சூப்பர் சார். Coconut oil, ma'am. This I'm losing, so I can't comment on this. But இன்ஸ்டால போனீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து ஹேர் பத்தின நிறைய ரீல் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கு இந்த இன்டர்வியூ, வேற ஒன்றும் இல்லை சார். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்க? இன்ஸ்டாகிராம்ல இந்த நிறைய ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாம் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோமா, ஸ்க்ரோல் பண்ணுவேன் அப்படியே. அதான் சார், அந்த மாதிரி பார்ப்பீங்களா? அதான் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா டிப்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்குன்னு நினச்சிட்டு வேறு எதுவும் இல்லை. இல்லை, சும்மா அது எப்பயாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது டிப் எடுத்து சரி இதை ட்ரை அந்த மாதிரி யூ ஜஸ்ட் ஸ்க்ரால் அக்ராஸ்? இல்லை, அப்படிலாம்
தேவைன்னா அது டாக்டர்கிட்ட போகிறது, இல்லாட்டி என் ஒய்ஃப் அவங்களுக்கே சில டிப்ஸ்லாம் தெரியும், அவங்களே நல்ல ஆயிலெலாம் மேக் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான வழியே. மற்ற எதையும் திரும்பி புதுசு புதுசாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேர் 100 விஷயம் சொல்கிறாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அதில் வந்து. I'm nervous. I was so super nervous. I don't know whether you know. எல்லாரும் தான் தப்பு பண்ணுவோம். நாங்கள் பண்ணுறது இப்போ என்னை பற்றி சொல்கிறனால சொல்கிறேன், எனக்குமே அது இருக்கும். பட் அந்த இடத்துல போய் ஒரு சீனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோட 2 ஆக்டர் நடுவில் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, பீட் வில்லன் ஹீரோ அது ஹீரோயின் இல்லையா என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னவா இருந்தாலும் அந்த சீனுக்கு உண்டான அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஸோ அந்த டைமிங் வந்து ஒர்க் அவுட் ஆனதான் உண்டு. ஸோ மோஸ்ட்லி இப்போ எனக்கு வரலைனாலும் நானும் இல்லை இப்படி பண்ணுறேன், உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஆக்டர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப முக்கியம். எனக்கு ஒன்றுமே தெரியாத இடத்துலேருந்து வந்ததுனால நான் முன்னாடி ஹீரோ ஃப்ரெண்டெல்லாம் நடிக்கும்போது அது ரொம்ப பயமாக இருக்கும். ஹீரோ வந்தாங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும், இல்லை சீனியர் ஆக்டராக இருந்தால் பயமாக இருக்கும். ஸோ நானும் இதை கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை சார், ஒரு ஃபேனும் இருக்குல்ல. ஸோ that is also another one விஷயம். லைக் super like we see in like normal cinema, and I never thought that I would be like acting with him. So it's like he say, "Ayyo Divya, ninnulla Malayali orikkelum porthu varilla." He said it in Tamil, but I can't say that in Tamil. adunike I understood. ungallu irka Malayaliya orikkelum Malayali வந்து என்னைக்கு உங்களை விட்டு போக மாட்டாங்கம்மா, மொத்தமாக பயப்படாதீங்கம்மா, தமிழ் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அது அந்த 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 பிளட்டை இழந்துடவே மாட்டீங்க. நீங்கள் வந்து பேசி பழகுனா கடைக்காரர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு இது என்ன மிட்டாயினே அப்படின்னு சீன் வந்து அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் தான் நான் எழுதியிருந்தது அப்போது. ஸோ அவர் போயிட்டு சரி நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்புறம் போயிட்டு அவர்கிட்ட போய் கான்வர்சேஷன் பண்ண மாதிரி அங்கே ஒருத்தர் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவர் ஆக்சுவலாக அவரையும் கூப்பிட்டு கேரக்டர் ஆக்கி இந்த இடத்துல அவர் ரொம்ப க்யூட்டாக வேறு பண்ணியிருந்தார் அந்த சீன். அந்த இதில் கேரக்டர் ஆக்கி இப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த படம் பாருங்கள், அந்த சீன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த சீன் சூப்பராக இல்லை. அந்த மாதிரி பெட்டி கடை நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் நம்ம இந்த ஜெல்லி மாதிரி பப்பாளி பழம் இருக்குல்ல, அது இந்த சைஸில் கட் பண்ணி ஒரு குட்டி பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு அது எக்ஸைட்டடாக இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ அது புதுசாக இருக்குது. உங்களுக்குள்ள இருக்க ஒரு மில்லேனியல் வந்து வெளில வராங்க சார், 90s கிட் வெளில வந்திருக்காங்க. இல்லைம்மா, இப்போ மலேசியாவில் இருக்கு, நம்ம ஊரில் அதை பார்க்கல. அந்த குட்டி குட்டி மிட்டாய் எனக்கு பிடிக்கும், குட்டி குட்டி மிட்டாயெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அதனால் வந்து இப்போது இங்கேருந்து ஒருத்தர் புதுசாக ஒரு ஊருக்கு போயிருக்கான், அவனுக்கு அது புதுசு தானே. இப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்க முடியாது, இப்போ நம்ம கேட்கலாம். நல்லா கேட்டு அவர் நல்ல ஆள், நல்லா பட்டை அடிச்சுக்கிட்டு ஆள் சூப்பராக போடுறாங்க. ஸோ அதனால் அவர்கிட்டையும் மெல்ல பேசி அவரும் பேசினா நல்லாயிருக்கும், அந்த இடத்துல இன்ட்ராக்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் இப்போ எனக்கும் ருக்குக்குமான சீன் அது. ஸோ இப்போ ருக்குக்கு அந்த ஆள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நான் வேறு புதுசு நாளைக்கு தான் வந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆனால் பார்த்தா அவரோட இமேஜாகவே ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி சர்ப்ரைஸ் தானே. பேப்பரில் ஒரு சீனை வந்து நம்ம செட்டுக்கு போய் அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது தானே அது வேற ஒரு கட்டத்துக்கு ஆகுது. அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு ஐடியா வந்து மைண்டில் இப்போ இந்த கதையே வந்து நாங்கள் இந்த கதையை பேசி இதுக்கப்புறம் ஒரு 10 கதையை பேசி திருப்பி இந்த கதைக்கு வந்தோம். ஸோ ஒரு ஐடியா வந்து தோணும்போது எக்ஸைட்டடாக இருக்கலாம், பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போதும் திரும்பி நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்கு அதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் நான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அதோட வேலை. அச்சீவ் பண்ணாமல் இப்போ வரைக்கும் தெரியாது. நாங்கள் நம்புகிறோம் ஏஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம், இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி. பட் ஸ்டில் அது மக்களும் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்காத வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏற்பட்ட அந்த ஒரு ஹோப்பு, எக்ஸைட்மெண்ட், ஹோப் வந்து ரீச் பண்ணுவோம், ட்ரை பண்ணுறது தான். ஸோ அதுக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ என்னெல்லாம் பண்ணுறோமோ அது வரைக்கும் ட்ரை பண்ணுறது தான் வேலை. வேறு ஐ திங்க் இதை பற்றி பேசும்போது எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வருது, நீங்கள் அவருடைய ஆடிஷன் டைம்ஸில் அவர் மெனக்கிட்டதை பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா? டக்குன்னு அவர் கடைக்கு போய் அதை வாங்கினது, அந்த ஒரு சின்ன கதாபாத்திரத்துக்கு எலிவேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணது. ஐ திங்க் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட மாறவே இல்லை சார். ஐ திங்க் அதனால தான் பீப்புளோடைய ஃபேவரட்டாக இருக்கீங்க, மக்கள் செல்வனாக செலிப்ரேட் பண்ணப்படுறீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஜஸ்ட் உங்களை ஃப்ளாட்டர் பண்ணுறதுக்காக இந்த கான்வர்சேஷனில் சொல்ல ஐ ரியலி அட்மையர். இல்லை அதான் இப்போ நான் இப்போ ஒன்றுமே இல்லாத நவரும்போது எதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போகணும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்ட்டு ஒரு ஃபார்மை தேடுவோம்ல. பீட் இப்போ நான் சமைக்க கற்றுக்கிறேன்னா கூட அதை எப்படி அந்த ஃபார்முக்கு போகிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அந்த டேஸ்ட்டை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் அதோட ஃபார்ம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிற விதம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஷனையும் நம்ம அதோட ஃபார்மை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது அதோட எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் வந்து என்னை சுற்றி இருந்த என் கூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த டைரக்டர்ஸோ கூத்துப்பட்டில் இருந்த ஆக்டர்ஸோ மற்ற எல்லாருமே அதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருத்தருந்து கலெக்ட் பண்ணுறது தான்.
நம்ம நாலேஜுங்கிறது நம்ம ஒரு டைரக்ஷனில் ஒருத்தர்கிட்டேருந்து கற்றுக்கிறது இல்லை. அது ஒரு 360 டிகிரியில் நம்ம சந்திக்கிற நிறைய பேர்கிட்டேருந்து கற்றுக்கிற ஒரு கலெக்டிவான இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்களோட பர்சனாலிட்டியில் உங்களோட தாட் ப்ராசஸ் மூலமாக ப்ராசஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுறீங்க. ஸோ அது அந்த ஃபார்ம், அந்த ப்ராசஸும் அந்த கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை சென்சரி இல்லையா, இதில் தான் நம்ம யாருன்னு இருக்குது. அதுதான் வேரி ஆகுது. இருக்கிறது ஒன்று தான் அது. ஓகே, இப்போ குத்துப்பட்டுற போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு படிக்க போகிறீங்கன்னா, இப்போ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் போகிறீங்க, இல்லை டாக்டர் படிக்கிறீங்க, அப்படி ஏதோ ஒன்று படிக்கிறீங்கன்னா சிலபஸ் எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ பட் ரிசீவ் பண்ணுற அந்த மைண்டும், அதை ப்ராசஸ் பண்ணுற மைண்டும், அதை அப்ரோச் பண்ணுற மைண்டு தான் அது உங்களுடைய மைண்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டாக மாறுது. ஸோ அதில் தான் நீங்கள் யாருன்னு இருக்குது. ஸோ அதுக்கு தான் ஒரு முறையும் ட்ரை. ஸோ நான் ஆரம்பத்தில் நான் சந்தித்த நபர்கள், மனிதர்கள், அவர்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லேருந்து நான் கலெக்ட் பண்ணதான் இருக்குது. ஸோ அப்படி தான் வந்தது. சார், அதனால தான் உங்களுடைய தேர்ட் கொலாபரேஷன் வித் விஜய் சேதுபதி சார் அகெயின் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை அதனால எல்லாம் இல்லை. இப்போது நீங்கள் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, அவர் நடிக்கிறேன்னு சொன்னால் வேணான்னு சொல்லுவீங்களா? டெஃபினெட்லி தயவு செஞ்சு ஒரு படம் எடுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். எவ்ரி டைரக்டர்ஸ் இது ஒரு ட்ரீம். இது ஒரு 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 விஷயம். ஒர்க்கிங் வித் ஃபைன் ஆர்டிஸ்ட், பயங்கர ஃபைன் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது அதுதான் ட்ரீம், அதுதான் விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணுறோம், அது இன்னும் எலிவேட் ஆகி ஸ்க்ரீனுக்கு வருது இல்லையா, அதை பார்க்குறது அவ்வளோதான் அச்சீவ்மெண்ட். ஸோ எனக்கு தேர்ட் கொலாபரேஷன் அப்படின்னு இல்லை, நீங்கள் இப்படி பார்க்குற ஏசை விட்டுருங்க. எங்கேயோ ஒருத்தன் ஏதோ ஒரு ஆடிஷன் பண்ணும்போது ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு ஆளை விட்டுட்டு இவன் நல்லா பண்ணுவான்னு அன்றைக்கி ஒருத்தர் நம்புறாருல, அப்பயே தெரியல அவருக்கு ஓகே ஒரு சரியான நபர் கிடைச்சா இல்லை நம்ம அவங்களோட அது பியூர் டேலண்ட் தானே. அதுதான் நான் அதை அப்படி தான் சொல்கிறேன். நான் இல்லாட்டி 2 பேரும் ரொம்ப ஹம்பிள் நாடகம் போடுறோம். இல்லை நான் சொல்ல வருதுமா, இப்போ ஒரு தெரிஞ்ச நடிகராக இருக்கிற கட்டத்தை தாண்டி எதுவுமே தெரியாத போது ஒருத்தரை ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அன்னைக்கு எனக்கு ஃபஸ்ட் டே ஷூட் ஒரு சின்ன சீன் முடிஞ்சு, செகண்ட் சீன் என்ன, என் வாயில் இந்த எல்லா விதமான ஷிட்டும் போட்டு கலந்து ஊற்றுற மாதிரியான ஒரு ஷாட். அது நான் ரொம்ப பயந்து நடிக்கிட்டு இருந்தேன், எப்படி அதை நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அந்த ஒரு அனுபவம் இல்லை, ஆனால் அது எப்படி இருக்கும்னு அது நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். ஸோ இந்த மாதிரி சம்பவம் கிடைக்கும்போது நிஜமாக ஒருத்தர் இருந்த இடத்த போய் ரீச் பண்ணுற, அட்லீஸ்ட் அந்த பெயினை ரீச் பண்ணுறது எப்படின்னு தெரியல. பிரேம் சாருக்கு அதான் ஃபஸ்ட் படம், 96 பிரேமுக்கு கேமராக்கு தான் ஃபஸ்ட் படம். ஸோ அதனால் ரொம்ப நடுங்கி, அதில் ஒருவங்களை யாராவது ரொம்ப நம்பிட்டாங்கன்னா இன்னும் பயம் அதிகமாகிடும், சொதப்பிடக்கூடாதுன்னு. ஒரு வழியாக அது முடித்தோடனே எனக்கு என்ன தெரியல, செட்டெலாம் கை தட்டினாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ஹோப்பு கொடுத்தது. அது ரொம்ப நல்லா. ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்பின ஒரு ஆள் தான் ஆறுமுகம் அப்படின்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் இவ்வளோலாம் இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லாத போதே என்ன நம்பின ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லுவேன். சார், ஐ திங்க் யோகி பாபு சாரோடைய கேரக்டரைசேஷன் பற்றியும் இந்த படத்தில் பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் யோகி பாபு சாருக்கும் பெரும்பாலான காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அண்ட் அதை பற்றி நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஆல்ரெடி ப்ரெஸ் மீட்டில் சொன்னால் கூட, எப்படி இருந்துச்சு டுகெதர் ஒர்க் பண்ணும்போது, உங்களுடைய காம்பினேஷன் பார்க்கும்போது ஆஸ் அ டிரெக்டராக அண்ட் உங்களுக்கு ஒரு கோ ஆர்டிஸ்டாக? யோகி பாபு அவரோட காம்பினேஷன் இப்போ அவங்க ஒரு 2 பேருமே இனோவேஷன்ஸ், 2 பேருக்குமே க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி. இப்போ நம்ம எனக்கு ஹியூமர் ரொம்ப ஈஸியாக வரும், என்னால் அதை கொஞ்சம் கொண்டு வர முடியும். பட் ஸ்டில் எனக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. பட் நான் ஒரு டிஃப்ரெண்ட் டைமிங்கில் ஒர்க் பண்ணுவேன். யோகி பாபு ஒரு டைமிங்கில், இவரும் ஒரு டைமிங்கில் இருப்பார். இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஒரு சீனை சொல்லல, அங்கே நமக்கு கண்டென்ட் மிஸ் ஆகக்கூடாது. நான் கண்டென்ட்ஸ்லாம் வருதான்னு மட்டும்தான் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். பட் ஆர்டிஸ்டோட கொலாபரேட் பண்ணிடலாம். அவங்களுக்கு அவங்க தான் நமக்கு கொடுக்கணும். இப்போ இவங்க மாதிரி ஃபைன் ஆர்டிஸ்ட் அதை கொடுக்கல, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அது அங்கே ஒரு மேஜிக்காக இருக்கும். நம்ம ஒன்று இமேஜின் பண்ணிட்டு போயிருப்போம், இங்கே பார்த்தா சிரிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ரொம்ப பெருசாலாம் அதெல்லாம் பார்க்கல, மானிட்டரை பார்த்து சிரிச்சிட்டு தான் இருப்பேன். நான் சும்மா சிரிச்சிட்டே இருப்பேன் நான். அப்புறம் அங்கே ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கோம், ஒரு மேஜிக் நடந்துகிட்ருக்கு. சரியான காம்பினேஷன் அது. அந்த இது இல்லை, நானே பல முறை சிரிச்சிருக்கேன் யோகி பாபுவோட டைமிங்கில். அவர் அல்டிமேட். அப்புறம் அவர் சொல்லி முடிச்சுட்டு அவர் மூஞ்சி வச்சுப்பாங்க. அது எனக்கு யோகி பாபு ரொம்ப ஆச்சரியமான, ஏன்னா ஆச்சரியமான ஒரு ஆக்டர் தான், நண்பராகவும் சரி. அப்புறம் யோகி பாபு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து ரொம்ப வியந்தது
அவருக்கு வந்து பெரிய படமோ சின்ன படமோ அவருக்கு அந்த பார்ஷியாலிட்டி இருக்காது. அந்த படம் அந்த சீன் அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நியாயத்தோடு பண்ணுவாப்புல. அதில் சின்சியராகவும் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீனுக்குள்ளே வந்துட்டார்னா அவருக்கு என்னென்ன தோணுமோ என்னென்னலாம் பண்ண முடியுமோ யோசிச்சுட்டே இருப்பார். அப்புறம் அந்த கேப்பில் கூட இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்டு முடிஞ்சு நடுவில் இருக்க கேப்பில் கூட ஏதாவது ஒரு விஷயமா டிஸ்கஷன் பண்ணுறதாலும் சரி, எதாவது கதை சொல்கிறதாக இருக்கட்டும், எதாவது கதை சொல்லுவார். இல்லை எதையா பண்ணி அந்த சீன் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேறு என்ன வைக்கலாம். ஏதோ ஒரு இவரை பார்க்க போகிற ஒரு காட்சி வரும்போது எங்கள் ப்ரொடக்ஷனில் மாதவன் ஒருத்தர் இருப்பார். மாதவன் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருப்பார். ஓகே, இல்லை மாதவனுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணி விட்டாரா, சட்டையை கழட்டி எக்ஸசைஸ் பண்ண விட்டு ஏதாவது ஒரு வகையில் என்னெல்லாம் முடியுமோ அது வந்து இறங்கி அது வேலை செஞ்சுட்டே இருப்பாப்புல. ரொம்ப எனக்கு இன்ன வரைக்கும் எவ்வளோ படம் நடித்தாலும் அவங்கள எப்படி அது. இப்போ நான் போட்னு ஒரு படம் பார்த்தேன், அவரோட சிம்புதேவன் சார் படம் பார்த்தேன். அதில் இருக்க அந்த சீரியஸ் ரோலே ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணுவார். அவரோட முகம் வந்து எல்லாத்துக்கும் பொருந்துது. சில சமயம் நான் ரொம்ப அடக்க முடியாமல் சிரிச்சிடுவேன் அவர்கிட்ட வேலை செய்யும்போது. அப்புறம் செட்டில் அவர் கூட இப்போ நான் பாண்டியா சார் பண்ண நடிக்கும்போது செட்டில் அவர் கூட இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சுகமான அனுபவம். ஷார்ட் முடிச்சுட்டு பேசும்போது சரி, அந்த கெமிஸ்ட்ரி தான் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகுது. ஐ திங்க் அவர் போட்ட கவுண்டர் தான் அந்த ட்ரெய்லர்னுடைய லாஸ்ட் கட்டாகவும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி இருக்கா அப்படின்னா, இல்லை எஸ்கே அவர்கள் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பிளான் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கணும்னு நினச்சி வைக்கல அது. ஓகே, என்ன அதில் ஒரு இன்னொரு உண்மை இருக்குது. அது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியாது. நான் வரைஞ்சதே அதை வச்சு தான் வரைஞ்சேன் நான். அப்படியா சார்? பாத்தீங்களா, ஒரு பிளாட் ட்விஸ்டிங் ரிவீல் இருக்கு. மாவீரன் கெட்டப்ல ஒன்று வரைஞ்சி வச்சிருந்தோம், ஆனால் சொல்லலை. யோகி பாபு வந்து யூஸ்வலாகவே ஐடியா அவருக்கு வரும், கிரியேட்டிவாக வந்துட்டு ஐடியா வந்து எதையாவது பார்த்தா என்ன மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்பேன். ஸோ அவர் வரவரையாக பார்த்து வரைஞ்சிருப்பாங்க. பேப்பரில் வந்து ஒரு இதுவாக இருக்கும். அது இவர் வந்து யோகி பாபு வந்து இல்லையே மாவீரன் சிவகார்த்திகேயன் வடசென்னை அமீர் அப்படி இது ஒன்று மாவீரன். ஏன்னா நாம வரைஞ்சது அதை வச்சு தான் வரைஞ்சோம். ஆனால் அவருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, அதை பார்க்க அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாரு. அது வந்து இதில் வந்ததோட படத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அவர் சொல்லுவார் இது என்னை மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்பார் அவர். இதை பார்த்தா என்னை மாதிரியா இருக்குது, சிவகார்த்தியன் மாதிரி இருக்கே. சிவகார்த்தியனா? ஏய் கன்ஃபார்மாக என்னை மாதிரி இல்லை ஒன்று சிவகார்த்தியன் இல்லை வடசென்னை அமீர். கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் திவான் சரத்குமார். சத்தியமாக ஓ மூஞ்சி இல்லை இது. ஸோ அது லென்த்தி டைலாக். அது எல்லாரும் நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்க அதில். இதில் நான் அவர் மாவீரனை வச்சு வரைஞ்சது உண்மைதான். ஆனால் அப்புறம் நானே ஒரு தடவை திருப்பி பார்க்குறேன், திவான் சரத்குமார் மாதிரி தான் இருக்கேன். இல்லை அங்கேயே ஷூட் பண்ணும்போதுமா அவர் வந்து நாங்கள் இந்த சீன் கேம்லிங் சீன் ஷூட் பண்ணும்போது அங்கே சைனீஸ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. சைனீஸு அப்புறம் மலேசியன்ஸா மலாய் பீப்புள் இருப்பாங்க. அவங்கள சில பேரை நம்ம ஒரு ஆக்டர் மூஞ்சி பாருங்க கண்டுபிடிச்சி சொல்லுவார். கரெக்டாக இருக்கு அப்படியே. ஆமாம், இல்லை அவருக்கு ஒரு அந்த விஷயம் இருக்குது கம்பேர் பண்ணல. நீங்கள் அவர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்டர் மாதிரி தெரிவார். ஆமாம், அவருக்கு அது ஒரு நிறைய பேர் இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காரு, சார் அவனை பாருங்க சார் அப்படின்னு யாரோ ஒரு ஆக்டர் பேர் சொல்லுவார். இப்போ சொல்லக்கூடாது, நல்லா இருக்காது. அது மேல் ஃபீமேல் யாரோ ஒரு ஆக்டர் சொல்லி இவங்களுக்கு வயசான அப்படி தான் சார் இருப்பாங்க பாருங்க சார் அப்படின்னா பார்த்தா அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். அது ஒன்றும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி சொல்லுவார் அவர். அதுவும் ஒரு திறமை தான் இல்லையா? ஆமாம், சான்ஸே இல்லை. நிறைய இந்த மாதிரி. அப்போ நான் இன்பிட்வீனில் வந்து எனக்கு 2-3 கதைகள் சொல்லி நான் புற முறையும் கேட்டுகிட்டே இருக்கேன். தயவுசெய்து நீங்கள் வந்து தைரியமாக இறங்கிருங்க, நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க தலைவான்னு சொல்லிட்டே இருப்பேன்னு. ஹீ இஸ் வெரி குட், டூ குட். தாடி வச்சுட்டு ஒரு மிரட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ரொம்ப சீரியஸான சீன் அது. ஆக்சுவலாக இவர் வந்து மிரட்டி அனுப்பிச்சிடுவார். அவர் இந்த இதில் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனில் மிரட்டி அனுப்பிச்சிடுவார். அவரும் வந்து ரொம்ப தேவையில்லாமல் பேசிட்டு வராது, வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுவும் செம ஹியூமராக இருக்குது அந்த சீன். ஆனால் யோகி பாபு அப்படியே தவந்து வருவார், நடந்து வந்து ஒருத்தர் வந்து தாடி வச்சுட்டு இருப்பார். ஒருத்தர் மலேசியன் ஆர்டிஸ்ட்டு கையெழுத்து போடுறான், பாரு நான் சும்மா தானே வந்தேன், நான் சும்மா தான் சார் வந்தேன் அப்படின்னு. சும்மா வந்தாலே இங்கே வந்தாலே கையெழுத்து போடுறேன். அதை அவர் பார்த்துட்டு கையெழுத்து போட போயில, உங்களை இங்கேருந்து பார்க்கையில மலைக்கோட்டை ஏசுநாதர் மாதிரி இருக்கீங்க, இந்த பாவிக்கு ஒரு பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அவர் அப்படியே முறைப்பார். டிங் டிங்னு ஒரு சவுண்டு வேற போட்டாரு.
ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த இமேஜினேஷன் இருக்குல்ல, இங்கேருந்து லோ ஆங்கிளில் வேற ஷாட் இருக்கும், அந்த மலைக்கோட்டை கடவுள்னு சொல்கிறது. ஸோ அவருக்கு பயங்கர இமேஜினேஷன்ஸ் இருக்குன்னு இல்லை சொல்கிறேன். நல்ல கவுண்டர். அதான் அவருக்கு வந்து அதான் சொன்னேன், சின்ன படம் பெரிய படம் இவங்க அவங்க அப்படிலாம் எந்த இதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் அவர் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. All the very best, congratulations. Really looking forward to the release, and individually எல்லாருக்குமே ஒரு பெரிய all the best and congratulations. Very excited. Bablu sir இருக்கட்டும், அவினாஷ் சருடைய கேரக்டர், திவ்யானுடைய கேரக்டர், ருக்மிணி we of course missing, and சேது sir undoubtedly, and உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். I had a great time talking to all of you. It was very insightful and நிறைய fun and நான் நம்புறேன், and likewise உங்களுக்கும் அப்படி Likewise. இருந்திருக்கும்னு Yes, நம்புறேன். thank you very much. Thank you so much. Thank you. Thank you very thank you much. thank you